அண்ணன் சீபான் அவர்களுக்கு, நாயகன் சசிகுமார் அவர்களுக்கு, இன்னும் பல படங்களில் விழுகிற கூழ் பானைக்கு வெள்ளி பானை. நந்தன் படக்குழு சார்பாக நாயகனுக்கு பிறந்தநாள் பரிசு. அடுத்ததாக கூழ் பானை. நிறைய பேர் பார்க்கணுன்னு நான் மட்டும்லாம் இல்லைன்னு சொன்னேன். குறிப்பாக ராஜேந்திரன் சார்லாம் என்கிட்ட டேட்டு கேட்டுட்டு இருந்துட்டு இருந்தார், வரமாட்டேன்னு சொன்னேன். கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் விளம்பரம் கொடுத்தீங்க, அண்ணன் பாராட்டுலாம் விளாடனே வந்து மாட்டிக்கிட்டேன். ராஜேந்திரன் ஒரு டேரக்டர் வந்திருக்காரு, சந்திரா சரவணன் வந்திருக்காரு, என்னோட ப்ரொடியூசர் வந்திருக்காரு. இவங்கள தான் முதல்ல வந்து பார்த்தேன். ஸோ நானே வெளியே வந்து மாற்ற மாதிரி அப்படி இருந்தது. பட் ஆனால் மாட்டாதது இந்த நண்பரில் மட்டும்தான். ஏன்னா எனக்கு இதில் பாராட்டு சரவணன் கதை சொல்லும்போது நிறைய கதை கேட்டிருக்கேன். அவர் சொல்லும்போது அவர் நிறைய கமர்ஷியல் கதையெல்லாம் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ரோகிஷன் கதை, இந்த மாதிரி கதை சொல்லுவாருன்னு நினச்சோம். இப்போ ஜூனியர் உள்ள கூட அருமையான ஒரு கதையை எழுதிட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி கமர்ஷியல் கதை வைக்கும்போது அவர் இந்த கதையை தேர்ந்தெடுக்கிறாருன்னா அவருக்கு அந்த சமுதாய பொறுப்பு. ஸோ அந்த பொறுப்பில் ரெண்டு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நான் இந்த படத்தில் இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அசுவன் ஏன் கமர்ஷியல் படம் இருக்க மாட்டேங்குது, இந்த கதை நல்லா இருக்கேன், அந்த கதை நல்லா இருக்கேன், நான் இந்த கதையை எடுத்தே ஆகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் இந்த நந்தனை அவர் ப்ரொடியூசராக இருந்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. இந்த படம் எப்படி போச்சு அதெல்லாம் நம்ம அப்புறம் பேசலாம். ஆனால் இந்த படம் பதிவு தான் நான் அப்புறம்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு பதிவாக தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி முறைன்னு ஒன்று படம் இருக்குது. அப்புறம் கடைசி விவசாயி, எத்தனை கமர்ஷியல் படம் வந்தாலும் நான் நினைச்ச படங்கள் இதெல்லாம் மறந்துருக்கும். ஆனால் கடைசி விவசாயிகள் படத்தை மணிகண்டனின் அந்த மேற்கு தொடர்ச்சி படங்கள் நிற்கும். அந்த வரிசையில் கண்டிப்பாக நந்தன் பாலாஜி சத்யவேல் சார் சொன்னார், எனக்கு அடிக்கடி ஒன்று சொல்லுவார் அந்த படத்தை பற்றி. இது வந்து வைரம் தேய்க்க தேய்க்க அதோட படம் கூடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா. இப்போ தான் அந்த வைரத்தை முதல்ல தெரிஞ்சது சீமானண்ணன் தான். முதல் இந்த பயங்கரமாக ஆறுதல் பிடிச்சிருந்தது இல்லாமல் பெரிய விருதாக இருக்க முடியல. இந்த விருது தான் எங்களுக்கு முதல் விருதாக எங்களுக்கு கிடைச்சிருக்கு. நாங்கள் வாங்கணுன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இதுதான் போய் சேரும். இது ஒரு பதிவு. இப்போ வரும்போதே பார்த்து சார் பாண்டே எல்லாம் விவகாரம் சாராதான் பயப்படுறேன் சார் உங்களை பார்த்து. அப்படிதான் அந்த நீங்கள் வேறு விவகாரம் நினச்சிடாதீங்க. சரவணன் பலருக்கு ஏன்னா முதல்ல இந்த சரவணன் அறிமுகப்படுத்துறது எனக்கு வந்து ஆனந்தபுரன் ஆஃபீஸில் அவர் தான் சரவணன். அப்போ வந்து அமீரண்ணன் ஒரு பிரச்சனைன்னா ஜூனியர் உடனில் எழுதியிருந்தார். அப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. இவர் தான் சரவணன், என்னோட பிஆர் சொன்னார், இவர் தான் சரவணன், இவர்கிட்ட மட்டும் பேட்டி கொடுக்குறாங்க மாட்டினாதீங்க அப்படின்னு எனக்கு இது பண்ண ஆள் தான் சரவணன். அதுக்கப்புறம் தான் நாங்கள் நண்பர்களாகி இவ்வளோ தூரம் 20 வருஷம் நாங்கள் நண்பர்களாக இருக்கோம். ஸோ அவ்வளோ எல்லாருக்கும் நண்பர்களாக இருக்காரு. சரவணா அப்படின்னா இவங்களெல்லாம் சேர்க்க முடியும். ஸோ சரவணனுக்காக எல்லாரும் வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. இந்த படம் எங்களுக்கு வந்து துணிப்புள்ள எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குது இந்த படம். அதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. அதுவும் சீமானண்ணன் வந்து படம் பார்த்துட்டு இது இப்படிதான் இருக்கும், இந்த படம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கரெக்டாக சொன்னார். ஏன்னா அவர் அரசியல் தலைவர் மட்டும் இல்லை, அவர் சிறந்த ஒரு இயக்குனர், கதாசிரியர். நாங்கள் நேசித்த ஒரு கதாசிரியர். அவருடைய பாஞ்சாலங்குறிச்சி படத்தை நாங்கள் அவ்வளோ ரசித்து பார்த்த ஒரு விஷயம்.
அவர் எனக்கு இன்ஸ்பயராக ஒரு படத்தில் அந்த மாதிரி ஒரு பாட்டு வைக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். இன்னொரு வரைக்கும் நான் டைரக்ட் பண்ணலாம் அமையல, ஆனால் கண்டிப்பாக வைக்கணும். அந்த மாதிரி ஒன்று பண்ணணும்னு பாஞ்சலாம் விஷயம் பார்க்கும்போது தான் எனக்கு தோணும். அது என்ன பாட்டுனா ஒரு சோக பாட்டை, அது அவ்வளோ லவ்வாகவும் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆனால் சோகமாக இருக்கும். ஆத்தோரம் தோப்புக்குள்ள அத்தானை சந்திக்க தான் ஆசைப்பட்டேன் அப்படின்போது விஷயம் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். ஆனால் கடைசி அத்தனையும் பொய்யாச்சு, ராசா ஒத்தையில இருந்து விவசாயம் அதுக்கப்புறம் அது வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டேன் அப்படின்னு ஒன்றுனா வரும். அதெல்லாம் நம்ம ரொமான்டிக் இருக்கு. எப்போ ரொமான்டிக் சேனலை பார்க்குறதா இல்லை சோக பாட்டாக பார்க்குறதா, இது என்னவா நான் பார்க்குறது அப்படின்றதுல சோக பாட்டு தான். அவர் சந்தோஷத்தை சொல்லி அப்படி காம்பவுண்ட் வச்சாங்க. அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இப்படி ஒரு பேத்தாசாம ஒரு சோக பாடல்களை இப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அப்போ ரசிச்சேன். நான் தேட்டரில் சிரிப்பியா தேட்டரில் பார்த்து ரசிச்ச பாடல் அந்த படமும் பாடல் வச்சு பாடலாம் எனக்கு பிடிக்கும். ஸோ ஒரு நல்ல திரைக்கதையாசிரியர், அப்புறம் பசுமொழி படம், தம்பி, இதெல்லாம் நான் ரசிச்ச ஒரு திரைக்கதையாசிரியர் ஒருவர் எப்படி பார்ப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த படத்தை எப்படி பார்த்துருக்காரு, இந்த படம் என்னவாகும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அன்னைக்கு ஆடியோ வந்தப்போ கூட சொன்னார், இந்த படம் நல்லா இருக்கு, நீங்கள் ஆடியோ கொடுக்குறப்ப நான் வந்துட்டு மாட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்கேன். ஆனால் நம்பி வந்தேன் அப்படின்னு சொன்னார். நம்பி இப்போ வரைக்கும் இருக்கிறாரு. நம்பி எங்களுக்காக பாராட்டுன்னு சொல்லியிருக்காரு. பெரிய விஷயமா நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இப்போ கூட கற்றுக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் அவரை படம் பார்க்க சொல்கிறோம்னா, இனிமேல் வந்து அரசியல் மட்டும் பார்க்க முடியாது, கலைக்கும் நீங்கள் ஒதுக்கி தான் தரணும். நாங்கள் கூப்பிடுவோம், படம் பார்க்கணும், நல்ல படம்னா இந்த ஆரோக்கியம் அதை ஊக்கப்படுத்தும். நிறைய விஷயங்கள் இருக்கும். எங்களுக்கு இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா பாராட்டு விழாவில் வந்து அவர் சொன்னார், மூடுபனி படத்தை அப்படியே மூடுபனி படத்தை அவரோட அதுக்கப்புறம் நான் திருப்பி மறுபடியும் பார்த்தேன் பலவேந்திரா படத்தில். அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், நான் ராஜா சாரை பற்றி சொல்லும்போது, பிரதான் போது அந்த படத்தில் படம் ஃபுல்லாக வில்லனாக இருப்பான். ஃபுல்லாக வில்லனாக எல்லாரையும் வில்லனாக்கப்பட்டவங்க அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. கடைசி அந்த சாங் அந்த கோரஸ் ராஜா சார் பாட்டுனால அந்த மொத்த படத்துலையும் அந்த ஒரே ஒரு வழி பாட்டுனால ஹீரோவாக்கப்படுவாங்க. இப்போ போய் பாருங்க அப்படின்னாரு. போய் பார்க்கும்போது இப்போ வேற மாதிரி நாங்கள் பார்க்குறோம். அந்த படத்தை இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கள் வேற மாதிரியும் பார்க்குறோம். ஸோ அந்த சிந்தனைகள்லாம் அவர் சொல்கிற ஒரு விஷயம் அப்படின்னும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கலாசிரியருக்கு ஒரு இயக்கத்தை நடத்துகிற ஒரு அண்ணன், எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்கிறேன் சொல்லிக்கலாம். அவர் நிறைய படம் பார்த்துருக்காரு. பிடிக்கலன்னா ஓப்பனா மெல்ல சொல்லிட்டு போயிடுவார். பகிரமாக சொல்லாதே மெல்ல சொல்லிடுவார், வேணாம் இப்படி பண்ணிக்கணும். ஸோ இந்த விருது எங்களுக்கு மேலும் பல விருதுகளை கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராஜமுருகன் சார்லாம் எங்கள் படத்தில் இவ்வளோ பேசுவார் நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப அமைதியாக இருந்தார். ரொம்ப படத்தை பற்றி தான் பேசுவோம். இன்னைக்கு பயங்கரமாக பேசுவோம். இவ்வளோலாம் பேசுவாரா, அப்போ இனிமேல் வெட்டணுமா, ரொம்ப பேசக்கூடாதுன்னு ரொம்ப அற்புதமானது. இந்த வாழ்க்கையை ரங்கராஜ் பாண்டே சாருக்கும் ரொம்ப தெரிவிச்சுக்கிறேன். பாலாஜி சார் என்னை மிக மிதிச்சாரு. ஆனால் நாங்கள் வந்து அதுக்கப்புறம் சாரி சார் கேட்போம், மிஸ்டேக் சார் கேட்போம். அப்புறம் எனக்கு ரொம்ப அடிப்பாரு, சார் ஒரே தான் அடிச்சிருக்கேன், மிதிச்சிருக்கேன், பேலன்ஸும் இருக்காது. இங்கே வைப்பாரு, அவருக்கு பேலன்ஸு யாராவது பிடிக்கப்பானா பிடிக்கிற போலதான். அப்படின்னா எனக்கு வந்து இது பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஞானவேல் சார் எங்களை வாழ்த்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் சரவணனை வந்து பாராட்டினீங்களோ அப்படியோ கரெக்டாக அவர் என்னென்ன தப்புனான்னு போட்டு கொடுக்க வந்து நீங்கள் மட்டும் தெரிஞ்சது. அது எனக்கே ஒரு பாராட்டாரா இல்லை என்ன பண்ணுறாங்க எங்களுக்கே ஒரு ஸோ பணியாற்றினாலும் நீங்கள் எங்களை வாழ்த்து வந்ததுக்கும் ரொம்ப